Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் என்னன்னா சிம்பிளாக ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வால் டெக்கர் பண்ண போகிறோம். அதுக்கு 30 சென்டிமீட்டர் லென்த்லேயும் 20 சென்டிமீட்டர் பிரெத்லேயும் ஒரு கார்ட்போர்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கார்ட்போர்டுக்கு பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். உங்ககிட்ட வேறு கலர் இருந்துச்சுன்னா கூட வேறு கலர் கொடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் தான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு 4 கார்னர்லேயும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ஆக்சுவலி இந்த கிராஃப்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த ஃபோம் ஷீட்டில் ரஃபாக ஒரு பேர்டோட படம் வரைய போகிறோம். படம் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் பேப்பர் இருக்கோ அந்த கலரில் இந்த மாதிரி பேர்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 பேர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஒரே கலரில் இருந்தால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காதுன்றதுனால என்கிட்ட ஒரு 4-5 ஃபோம் ஷீட்டுக்கு வேறு கலர்ஸில் இருந்துச்சு. அதனால் அதில் நான் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு உல்லன் த்ரெட், ஒயிட் கலர் உல்லன் த்ரெட்டை ஜிக்ஸாக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நல்லா இழுத்து வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம ஹேங் பண்ணும்போது கீழே அதாவது அந்த த்ரெட்டு வந்துட்டு கீழே தொங்குற மாதிரி லூஸாக இருக்காது. லூஸாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால ரொம்ப டைட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இது பேக் சைடு, நம்ம ஃப்ரண்ட் சைடு இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேர்ட்ஸை அங்கங்கே அந்த த்ரெட்டு மேலே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு கீழே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இப்போ சார்ட் மேலே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சார்ட்டில் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுக்கு கீழே ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நான் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சு ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரேண்டமாக எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, எந்த இடத்துல வச்சா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு திருப்பி நம்ம இப்போ வாலில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக 4 கார்னர்லேயும் டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் வால் டெக்கர் நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நான் வாலில் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். அது என்னென்னா இதே ஷேப்பு 30 சென்டிமீட்டர் லென்த்து 20 சென்டிமீட்டர் பிரெத்லேயே வெர்டிக்கலாக நான் வந்துட்டு உல்லன் த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் அதே மாதிரியே பேர்டு வந்து ரஃபாக வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சி அதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் 2 பேர்டும் ஒரே கலரில் தான் வரைஞ்சி எடுத்தேன். பட் 2ம் ஒரே கலரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஆப்டாக இல்லை. அதனால நான் வேறு கலர், ஒன்று பர்பிள் ஒன்று ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கிராஃப்டில் நம்ம பண்ணப்போ பட்டர்ஃப்ளை கட் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு 2 பட்டர்ஃப்ளை என்கிட்ட மீதி இருந்துச்சு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளையும் நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதையும் நம்ம இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த உல்லன் த்ரெட் மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடில் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே பின்னாடி நம்ம டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக் சைடில் உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் ஹூக் இருந்ததுனாக்கா ஹூக்கில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.